அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் 7 வெள்ளி ஜெபத்தின் 3ஆம் வெள்ளிக்குள் வந்திருக்கிறோம். முதல் வெள்ளியில் கெத்சேமனே தோட்டத்தின் உள்ளுக்குள்ளே வேதனையை பார்த்தோம். 2ஆம் வெள்ளியில் துரோகமும் தனிமையும் பார்த்தோம். இன்று 3ஆம் வெள்ளியில் இயேசு அனுபவித்த இன்னொரு மிகப்பெரிய கஷ்டத்தை பார்க்கப் போகிறோம். அது அநியாயமான விசாரணை, பொய் குற்றச்சாட்டு, அமைதியாக சகித்த வலி. இயேசுவை கைது செய்த பிறகு அவரை இரவு நேரத்திலேயே விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். சட்டப்படி பார்த்தா அது தவறு. சாட்சிகள் வரணும், உண்மை பேசணும். ஆனா அங்க நடந்தது என்னன்னா, உண்மையை தேடல, குற்றம் சுமத்த வழி தேடினாங்க. பல பொய் சாட்சிகள் எழுந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய வார்த்தைகள் ஒத்துப்போகவில்லை. இந்த சம்பவத்தை நாம் மார்க்கு புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு உண்மையானவர், ஆனாலும் பொய்யின் நடுவிலே நின்றார். அந்த விசாரணை நேரத்திலே இயேசு பேச அதிகம் இல்லை. அவர் தன்னை நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை. சில நேரம் அமைதியே மிகப்பெரிய பதில். அடிக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், கண்களை மூடி அடித்தார்கள். நீ தீர்க்கதரிசி என்றால் சொல்லு, யார் அடிச்சதுன்னு கேலி செய்தார்கள். இது எல்லாம் தேவனுடைய குமாரனுக்கு நடந்தது. இந்த காட்சியை நாம் மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்திலே இன்னொரு வலி நடந்தது. இயேசுவுக்கு அருகிலிருந்த பேதுரு வெளியிலே நின்று பார்த்து கொண்டிருந்தான். நீயும் அவரோட இருந்தவன்தானேன்னு கேட்டப்போ அவன், நான் அவரை அறியேன்னு மறுத்தான். ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 3 முறை. சேவல் கூவியதும் இயேசுவின் வார்த்தை பேதுருவுக்கு நினைவு வந்தது. அவன் வெளியே போய் கசப்பாக அழுதான். இந்த சம்பவம் லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. துரோகத்துக்கு பிறகு மறுப்பு வந்தது. 3ஆம் வெள்ளி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு பெரிய உண்மை என்னன்னா, இயேசு அநியாயத்தை எதிர்த்து போராடவில்லை, அதை சகித்தார். அவர் வாயை திறந்து தன்னை காப்பாற்றியிருந்தால் சிலுவை நடக்காமல் போயிருக்கும். ஆனா அவர் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் அவர் தன்னை அல்ல, நம்மை காப்பாற்ற நினைத்தார். இதை பற்றி பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டுள்ளது. அவர் ஒடுக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை என்று ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் சொல்கிறது. இந்த 3ஆம் வெள்ளியில் நம்ம வாழ்க்கையை நாம சோதிக்கணும். நம்ம மேலே பொய் குற்றச்சாட்டு வந்தா உடனே கோபப்படுறோமா, இல்ல தேவனுடைய கரங்களில் நம்ம நியாயத்தை ஒப்படைக்கிறோமா? எல்லாரும் புரிஞ்சுக்கலை என்றால் கூட தேவன் புரிஞ்சுக்கிறார்னு நம்புறோமா? இயேசு அமைதியாக இருந்தது பலவீனமில்லை, அது ஆழமான விசுவாசத்தின் அடையாளம். 3ஆம் வெள்ளி நமக்கு நம்பிக்கை தரும் ஒரு நாள். மனிதன் அநியாயம் செய்தாலும் தேவனுடைய நீதி தாமதமானாலும் தவறாது. அந்த இரவு இயேசு தோல்வியடைந்த மாதிரி தெரிந்தாலும் உண்மையிலே ரட்சிப்பின் திட்டம் முன்னேறிக் கொண்டிருந்தது. அவர் அமைதியாக இருந்த ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ரட்சிப்புக்காக எழுதப்பட்ட வரலாறுதான். இப்போ நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, 3ஆம் வெள்ளி நாளிலே அநியாயமான விசாரணையையும் பொய் குற்றச்சாட்டையும் அமைதியாக சகித்த இயேசுவை நினைத்து உம்மிடம் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இருந்தால், எங்கள் மீது பொய் சொல்லப்பட்டிருந்தால், அந்த வலியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் நியாயத்தை நாங்கள் தேடாமல் உம்மிடம் ஒப்படைக்க கற்றுக்கொடுங்கள். இயேசு போல அமைதியிலே விலைத்திருக்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த 3ஆம் வெள்ளி செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வார்த்தை இன்னொருத்தருக்கும் ஆறுதலாக இருக்கட்டும்னு ஷேர் பண்ண மறக்காதீங்க. 7 வெள்ளி ஜெபத்தின் அடுத்த செய்தியான 4ஆம் வெள்ளியை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.